ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சூடான ஒரு சூப்பரான ஒரு கேசரி ஐட்டம் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம ரவையில் தான் கேசரி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இப்போது டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு அவுல் வச்சு நம்ம கேசரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்போவுமே கேசரிலேயே சாப்பிட்றதுனால போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த அவுல் கேசரி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் நான் பாருங்கள் இந்த சைஸு கப்பில் வெள்ளை அவுல் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிற அவுல் எடுத்துக்கோங்க, தின்னாக இருக்கிறது வேண்டாம். ஸோ திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ இந்த அவுலை நம்ம கொஞ்சம் நல்லா வெறும் பேன்லேயே எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரன்னு ரவை மாதிரி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ அதே பேன்னு மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூனு நெய் விட்டுட்டு அந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ இந்த நட்ஸு தேவையோ அந்த அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம் எடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டுமே லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம காஞ்ச திராட்சையை நம்ம இதிலேயே சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஓரளவுக்கு ப்ரௌனாக மாறிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனவுடனே நான் திராட்சை சேர்க்குறேன். ஸோ உங்களோட குவான்டிட்டி எவ்வளவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தனியாக ஒரு கிண்ணத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த நெய் இருக்குது இல்லையா, மீதி நெய் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த நெய்யில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்து நம்ம அதிலே சேர்த்து நம்ம நல்லா இந்த அவுலை ஃப்ரை பண்ண போகிறோம் அந்த நெய்யிலே. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த அவுலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னொரு ஸ்பூனு நெய் அதிலேயே ஆட் பண்ணி நல்லா இதை ஃப்ரை பண்ண போகிறேன் நெய்யிலேயே. ஸோ இது நெய்யில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் எந்த கப்பில் ரவை இல்லை அவுல் எடுத்தனோ அதே கப்பில் 2.5 கப்பு அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப்புக்கு 2.5 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், லைட்டாக கலரி விட்டுட்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட ரெட் கலர் தான் இருந்துச்சு, அதனால நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எல்லோ, ஆரஞ்சு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நான் 3 ஏலக்காவை ஒரு ஸ்பூனு சர்க்கரையில் மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த தூளையும் இந்த ஏலக்காய் தூளை அதிலேயே சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கூட. ஸோ இப்போது டைட்டான மாதிரி இருக்கும், பட் ஆனால் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் லூஸ் ஆகிடும். நான் அதே கப்பில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், இது சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி லூஸாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சரில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் தண்ணி ஆகிடுச்சின்னு நினைக்க வேண்டாம், இது இறுகிடும் அதுக்கப்புறமா. ஸோ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நம்ம அதிலேயே ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ லோ ஃப்ளேமில் வைங்க அடுப்பை. ஸோ இப்போ நல்லா இது கொஞ்சம் டைட் ஆகிடும். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்களா, இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு ஆன உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் பிஸ்தா அது மாதிரி ரிச்சாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது செய்யும்போது. ஸோ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த அவுல் கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி. பாருங்கள், இந்த ஸ்ட்ரெச்சரில் எடுத்துடலாம் நம்ம, ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
எந்த அளவுக்கு இந்த அவுல் கேசரி ரெடியாக இருக்குன்னு. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்கும். அட்டகாசமான ஒரு ஸ்வீட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா?